தற்போதைய முக்கிய செய்தி, தமிழ் புதல்வன் திட்டம் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆதார் மையம் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஆதார் மையம் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் அமலுக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான அண்மை செய்தி. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. தகுதியான மாணவ மாணவிகள் ஆதார் எண் வைத்திருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற ஆதார் அட்டை கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் மையம் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஆதார் மையத்தை அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். இதற்கு தகுதியான மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற ஆதார் அட்டை கட்டாயம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தி இது. ஆதார் மையம் இல்லாவிட்டால் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் அமலுக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா இணைகிறார். அதாவது தமிழ் புதல்வன் எனும் திட்டம் மாதந்தோறும் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அண்மை செய்தி வெளிவந்திருக்கிறது. இது குறித்த தங்களின் கள அறிக்கை என்ன? மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவது போல கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் திட்டம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதனை மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கான பணிகளை தற்போது தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறது. தகுதியான மாணவர்களுடைய ஆதார் எண்ணை அவற்றை வாங்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆதார் எண் வைத்திருக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ள கல்வி நிறுவனங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசினுடைய தகவலை அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் வகையில் கல்வி நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய ஆதார் மையங்களுக்கு சென்று அவர்கள் ஆதார் எண் எடுக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதார் மையம் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களே ஆதார் மையம் அமைத்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய இந்த தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் முதல் அமலுக்கு வரும் என்று முதலமைச்சர் அறிவித்த நிலையில் தற்போது ஆதார் எண் கட்டாயம் என்றும் இந்த ஆதார் பெறுவதற்கான ஒரு அறிவுரைகளை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கல்வி நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை மூலமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. மோகன்ராஜ், நன்றி. உங்களோட தகவல்களுக்கு நன்றி. அதாவது மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் குறித்த தகவலுக்கு நன்றி சிவா.